டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 24. ஜெயின் சல்பீஸிலிருந்து அத்தூணின் நீளமான மார்பிலை சிலாஸ் நிமிர்ந்து பார்த்தான். அவனுடைய தசைகள் உணர்ச்சி வசப்பட்டு இறுகின. அவன் மற்றொரு முறை தேவாலயத்தை சுற்றிலும் நோக்கி யாரும் இல்லை என நிச்சயப்படுத்தி கொண்டான். பிறகு அவன் தூணின் அடியில் மண்டியிட்டு அமர்ந்தான். மண்டியிட்டு அமர்ந்து மரியாதைக்கல்லா, மாறாக அவசியம் கருதி கட்சாவியானது ரோஜா கோட்டிற்கு கீழே உள்ளது, சல்பீசியின் தூணிற்கு கீழே உள்ளது. உடன்பிறப்பு தோழமைகள் எல்லோரும் அதை ஒப்புக்கொண்டார்கள். முட்டி போட்டு அமர்ந்த நிலையில் சிலாஸ் கல்தரையில் கையை கொண்டு தடவினான். அத்தரையில் எங்குமே வெடிப்புகளோ கீறல்களோ இல்லை. எனவே மெதுமெதுவாக அவன் தட்டி பார்த்தான். தூணிற்கு வெகு அருகாமையில் இருந்த பித்தளை கோட்டில் வைத்து தட்டி பார்த்தான். அப்போது ஒரு கல் வித்தியாசமாக சப்தமிட்டது. தரைக்கு அடியில் வெற்றிடம் உள்ளது. சிலாஸ் சிரித்து கொண்டான். கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் உண்மையே பேசியிருக்கின்றனர். சிலாஸ் எழுந்திருந்து கல்லை உடைக்க ஏதேனும் உள்ளதா என சுற்றிலும் நோக்கினான். சிலாஸுக்கு நேர் மேலே பால்கனியில் இருந்த சிஸ்டர் சாண்டரின் அதிர்ச்சியில் உறைந்தாள். அவளின் பயம் இச்சமயம் நிரூபணமானது. பார்வையாளன் எதிர்பார்த்தவனைப் போல் இல்லை. மர்மமான ஓபஸ்டேயின் துறவி ஜெயின் சல்பீஸிற்கு வேறொரு காரியமாக வந்திருக்கிறான். ரகசிய காரியம். ரகசியம் உன்னிடம் மட்டுமே இல்லை, அவள் நினைத்து கொண்டாள். சிஸ்டர் சாண்டரின் பெய்லி இந்த தேவாலயத்தை பாதுகாப்பதோடு மட்டுமல்ல, காவல் வீரனாகவும் விளங்கினாள். இன்றிரவு பிரதான செயல்பாடுகள் செயலுக்கு வந்துவிட்டன. அத்தூணின் அடிப்புறத்திற்கு வந்திருக்கும் அந்நியன் உடன்பிறப்பு தோழமைகளின் சமிக்கையாவான். அவநம்பிக்கையின் மௌன அழைப்பு. அத்தியாயம் 25. சேம்பஸ் எலிஸுக்கு வடக்கிலுள்ள கேப்ரியல் அவென்யூவில் பாரிசனுக்கான அமெரிக்கா தூதரகம் உள்ளது. 3 ஏக்கர் தூதரக நிலம். அதன் பொருள் என்னவெனில், அமெரிக்கா மண்ணில் அதன் சட்டத்திட்டங்கள் ஒருவனுக்கு எப்படி பொருந்துமோ அதேபோல்தான் தூதரகத்தின் இடத்திற்குள்ளும் அதன் சட்டத்திட்டங்கள் பொருந்தும். தூதரகத்தின் இரவு நேர ஊழியர் பன்னாட்டு டைம்ஸ் இதழை படித்து கொண்டிருக்கும் போது தொலைபேசியின் சப்தம் ஒலித்தது. அமெரிக்க தூதரகம். அவள் போனில் பேசினாள். வணக்கம். மறுமுனையில் அழைத்தவர் பிரெஞ்சு மொழியில் உச்சரிப்புடே ஆங்கிலத்தில் பேசினார். எனக்கு ஓர் உதவி வேண்டும். பேசிய மனிதனின் வார்த்தைகளில் பணிவு இருந்தாலும் அவன் தோணி அதிகாரத்தன்மையுடன் இருந்தது. உங்கள் தானியங்கி இயந்திரத்தில் எனக்கு ஒரு செய்தி உள்ளது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெயர் லெங்டன். துரதிருஷ்டவசமாக 3 எண்கள் குறியீட்டை நான் மறந்துவிட்டேன். நீங்கள் உதவினால் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். ஊழியர் சற்று நேரம் சும்மா இருந்த பின் குழம்பினார். மன்னிக்க வேண்டும் சார், உங்கள் செய்தி மிகவும் பழையதாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு காரணங்களுக்காக தானியங்கி இயந்திரமானது 2 ஆண்டுகளுக்கு முன்பே நீக்கப்பட்டுவிட்டது. அதைவிட குறியீட்டு எண்களெல்லாம் மொத்தம் 5 ஆகும். உங்களுக்கு செய்தி வந்திருப்பதாக யார் சொன்னது? உங்களிடம் தானியங்கி தொலைபேசி இல்லையா? இல்லை சார், செய்திகள் எல்லாம் சேவைத்துறையில் கைகளாலேயே எழுதப்படும். உங்கள் பெயர் என்னவென்று சொன்னீர்கள்? ஆனால் அந்த மனிதன் இணைப்பை துண்டித்துவிட்டான். பெக்கே சயானி நதிக்கரையில் பித்து பிடித்தவர் போல் நின்றிருந்தார். லெங்டன் உள்ளூர் எண்ணை போட்டு பிறகு 3 எண்களை டயல் செய்து அதன் பின் பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேட்டிருக்கிறார் என பெக்கே நிச்சயம் செய்வார். ஆனால் லெங்டன் தூதரகத்துக்கு போன் செய்யவில்லை என்றால் வேறு எங்கே போன் செய்திருப்பார்? அந்த நேரத்தில் தன் செல்லுலார் போனை பார்த்த பெக்கே அதற்கான விடை தன் கைகளிலே இருப்பதை உணர்ந்து கொண்டார். லெங்டன் அந்த அழைப்பை என்னுடைய போனிலிருந்தே செய்தார். செல்போன் மெனுவில் சமீபத்திய அழைப்புகள் துருவிய பெக்கே லெங்டன் அழைத்த எண்ணை கண்டுபிடித்தார். அது ஒரு பாரிஸ் நகர தொலைபேசி எண். கூடவே 454 என்ற எண்ணும் இருந்தது. அந்த எண்ணை டயல் செய்த பெக்கே மணியோசைக்காக காத்திருந்தார். மணியடித்த பெண் குரல் ஒன்று பேசியது. வணக்கம், நான் தான் சோஃபியா நெவ்யூ பேசுகிறேன். பதிவு செய்யப்பட்ட குரல் அறிவித்தது. ரத்தம் கொதிக்க பெக்கே 454 எண்களை அழுத்தினார். அத்தியாயம் 26.
சிறப்புமிக்க புகழடைந்த காரணம் இருந்தாலும் மோனலிசா ஓவியத்தின் நீள அகலம் 31 மற்றும் 21 அங்குலங்கள் மட்டுமே. இது லுவாரின் பரிசு பொருள் கடையில் விற்கப்படும் அவ்வோவியத்தின் நகலை விட சிறிய அளவாகும். அவ்வோவியம் சாலிட்டேஸ் எட்டேஸின் வடமேற்கு சுவரில் 2 அங்குல பாதுகாப்பு மிக்க கண்ணாடிக்கு பின்புறம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நெட்லிங் மரப்பலகையில் வரையப்பட்ட அவ்வோவியத்தின் தூய்மையான மூடுபனி சார்ந்த சூழ்நிலையானது டாவின்சியின் ஒன்றின் மேல் ஒன்றை வரையும் பூமூட்டோ பாணியில் வரையும் மேதமை சார்ந்தது. லுவார் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்ட நாள் முதல் மோனலிசா ஓவியம் பிரான்ஸ் நாட்டில் அது லா ஐகோன்டி என்று அழைக்கப்படுகிறது. 2 முறை திருடப்பட்டது. அண்மையில் 1911 அது லுவாரின் லீ சலோன்கேரியலில் இருந்து மாயமாக மறைந்தது. பாரிஸ் நகரத்தவர் எல்லாம் அழுதனர். திருடர்கள் அந்த ஓவியத்தை திருப்பித்தர வேண்டுமென நாளிதழ்களில் கட்டுரை விண்ணப்பங்கள் வந்தன. 2 ஆண்டுகள் கழித்து மோனலிசா ஓவியமானது புளோரன்ஸ் ஹோட்டல் அறையில் ஒரு பெட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டது. லெங்டன் தனக்கு போகும் எண்ணம் இல்லாமல் சோஃபியாவிடம் தெளிவாக கூறிவிட்டு அவளுடன் சாலிட்டேஸ் எட்டேஸின் உள்ளே நடந்தார். மோனலிசா ஓவியம் இன்னும் 60 அடி தூரத்தில் இருக்க சோஃபியா கருப்பு நிற ஒளியை பாய்ச்ச நீல நிற வெளிச்சமானது அவர்களுக்கு முன்னே தரையை காட்டியது. அவள் கன்னி வெடியை கண்டுபிடிப்பது போல ஒளியை முன்னும் பின்னும் ஆட்டி ஒளிரும் மை எங்கேயாவது தென்படுகிறதா என பார்த்தாள். அவளுக்கு பக்கமாக நடந்த லெங்டன் முன்னமே மாபெரும் கலைப்படைப்புகளை முகத்திற்கு நேரே பார்க்கும் எதிர்பார்ப்பினால் உணர்ச்சிவசப்பட்டு கொண்டிருந்தார். சோஃபியாவின் கையிலிருந்த கருப்பு நிற விளக்கிலிருந்து பாய்ந்த கருநிற ஒளியில் கண்களை சுருக்கி பார்த்தார். இடப்பக்கமாக அவ்வறையின் எண்கோண திவான் பார்வைக்கு தென்பட்டது. அது ஆடம்பர தரை மீது தீவு போல் தென்பட்டது. இப்பொழுது லெங்டனால் சுவரிலிருந்த ஆழ்ந்த கருநிற கண்ணாடியை பின்புறமிருந்த பலகையை பார்க்க முடிந்தது. கண்ணாடிக்கு பின்புறத்திலே உலகிலே அதிகமாக போற்றப்படும் அவ்வோவியம் தொங்கிக் கொண்டிருப்பதை அவர் அறிவார். கலை உலகிலே அதீத புகழ்வாய்ந்த ஓவியம் மோனலிசா. அந்த புகழுக்கு காரணம் அதன் மர்ம புன்னகை அல்ல என்பதை லெங்டன் அறிவார். தவிர அவ்வோவியத்திற்கு பெரும்பாலான கலை உலக வரலாற்று அறிஞர்கள் சதிகார அறிஞர்களோ எழுதிய மர்மமான விளக்கங்களும் கிடையாது. மாறாக மோனலிசாவின் புகழுக்கு காரணம் அது தன்னுடைய மிக சிறந்த படைப்பு என லியோனார்டோ டாவின்சி சொல்லியிருப்பதுதான். அவர் பயணம் செய்யும் போதெல்லாம் அவ்வோவியத்தை தன்னுடனே எடுத்து செல்வார். காரணம் கேட்டால் பெண்மை அழகின் உயரிய நிலை அதில் உள்ளது, அதை தான் பிரிய முடியாதெனவும் கூறுவார். இருந்தாலும் பெருமளவு கலையுலக வரலாற்று ஆசிரியர்கள் டாவின்சி மோனலிசாவிற்கு கொடுக்கும் பெரும் மதிப்பு அவர் கைத்திறத்தால் கண்ட மேதமை அல்ல என ஐயப்படுகின்றார். உண்மையில் அந்த ஓவியமானது சாதாரணமான ஒன்றின் மேல் ஒன்று வரையும் பூமோட்டோ பாணியிலான உருவப்படமாகும். டாவின்சி இவ்வோவியத்தை போற்றுவதன் காரணம் அதற்கு அடியில் உள்ளது. ஓவியத்திற்கு கீழே மறைந்திருக்கும் ஒரு செய்தி. மோனலிசா அவ்வோவியமானது உலகிலேயே தன்னுள் பொதிந்திருக்கும் நகைச்சுவை ஆவணமாகும். அவ்வோவியத்தின் ஆவணப்படுத்தப்பட்ட கலவையின் இரட்டை அர்த்தங்களும் விளையாட்டுத்தனமான மறைப்பொருள்களும் பெரும்பாலான கலை புத்தகங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. எனினும் பார்வையாளர்கள் அதன் புன்னகையே பெருத்த மர்மமான காண்கின்றனர். மர்மமே இல்லை. லெங்டன் நினைத்தபடி சற்று முன்னமர்ந்து ஓவியத்தின் நிழலான கோடுகள் தெரிவதை பார்த்தார். மர்மமே இல்லை. அண்மையில் மோனலிசாவின் இரகசியங்களை ஒரு வேண்டாத குழுவோடு லெங்டன் பகிர்ந்து கொண்டார். எக்ஸெக்ஸ் கவுண்டி சிறைச்சாலையில் சுமார் 12 சிறைவாசிகளோடு லெங்டன் இந்த சிறைச்சாலை கல்வி என்பது ஹார்வர்டின் ஒட்டுமொத்த கல்வி அர்ப்பணிப்பில் ஓர் அங்கமாகும். குற்றவாளிக்கும் கலாச்சாரம் என லெங்டன் உடன் பணிபுரியும் தோழர்கள் அதை அழைப்பார்கள். சிறைச்சாலை நூலகத்தின் இருட்டாக்கப்பட்ட இடத்தில் தலையளவு புராஜெக்டர் அருகே நின்றிருந்த லெங்டன் மோனலிசாவின் இரகசியங்களை சிறைவாசிகளோடு பகிர்ந்து கொண்டார்.
ஆச்சரியப்படும் விதமாக அவர்கள் கரடுமுரடாக இருந்தாலும் நுண்ணிய அறிவு கொண்டவராக விளங்கினர். நூலக சுவரிலிருந்து ப்ராஜெக்டர் பிம்பத்தில் மோனலிசாவின் ஓவியத்தை காட்டியபடி லெங்டன் சொன்னார், இதை கவனித்திருப்பீர்கள். மோனலிசாவின் முகத்திற்கு பின்னால் தெரியும் பின்புல காட்சியானது சமமாக இல்லை. லெங்டன் முரண்பாட்டை சுட்டிக்காட்டினார். டாவன்சி வலப்புறத்தை காட்டிலும் இடப்புறத்தில் பின்புல காட்சியை தாழ்த்தி வரைந்துள்ளார். அசிங்கப்படுத்துவதற்காக சிறைவாசி ஒருவன் கேட்டான். லெங்டன் சிரிப்பொன்றை உதித்தார். இல்லை, டாவன்சி அதுபோல் அடிக்கடி செய்வதில்லை. நிஜத்தில் டாவன்சி விளையாடிய சின்னஞ்சிறு விளையாட்டு அது. இடப்புறத்தில் உள்ள பின்புல காட்சியை தாழ்த்துவதன் வாயிலாக மோனலிசா வலப்புறத்தில் கொஞ்சம் பெரிதாக தோன்றும்படி செய்துள்ளார். டாவன்சியின் உள்ளுற இருக்கும் நகைச்சுவை வரலாற்று ரீதியாக ஆண் மற்றும் பெண்ணின் இடம் சார்ந்த தோற்றங்கள், அதாவது இடப்புற பெண்மையும் வலப்புற ஆண்மையும் அமைகின்றன. அவ்வாறே டாவன்சி பெண்ணிய கோட்பாடுகளின் ரசிகர். அவர் மோனலிசாவின் இடப்புறத்தை விட வலப்புறத்தை அழுத்தமாக காட்டியுள்ளார். ஆட்டுத்தாடி வைத்த ஒருவன் சொன்னான், அவர் ஓரின உணர்ச்சியுள்ளவர் என்று நான் கேள்விப்பட்டுள்ளேன். லெங்டன் முகத்தில் வேதனை தெரிந்தது. வரலாற்று ஆய்வாளர்கள் அதுபோல் சொல்வதில்லை. ஆனால் டாவன்சி ஒரு ஆண்வழி ஓரின புணர்ச்சி உள்ளார். அதனால்தான் அவர் பெண்ணியத்தை விரும்புகிறாரா? உண்மையில் டாவன்சி ஆண்மை பெண்மை இரண்டுமே சமத்தன்மை வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என விரும்பினார். அவர் மனித ஆத்மாவானது தன்னுள்ளே ஆண் பெண் இருபாலையும் சமமாக கொள்ளாமல் மோட்ச நிலையை அடைய முடியாது என நம்பினார். அதாவது குறிவுடன் கூடிய கோழியா? யாரோ கேட்டார்கள். இதை கேட்ட இதயங்கனிந்த சிரிப்பொலி ஒன்று அங்கே பரவியது. லெங்டன் ஆண் பெண் புணர்ச்சி குறிகளை ஒருங்கே கொண்டிருக்கும் ஹெர்மோஹாப்ரோடைட் என்ற விலங்கின் பெயரானது ஹெர்மெஸ் மற்றும் ஹாப்ரோடைட் என்கிற வார்த்தைகள் இருந்து தோன்றியது என்ற சொல் வரலாற்றை பற்றி சொல்ல நினைத்தார். ஆனால் அந்த கூட்டத்தில் அது எடுபடாது என்று தோன்றியது. தசை திரட்சி மிக்க ஆண் ஒருவன் கேட்டான், திரு லெங்டன், மோனலிசா ஓவியம் உண்மையில் டாவன்சியின் முக அமைப்பை சார்ந்ததா? அது உண்மை என்று நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஒருவேளை இருக்கலாம் என்று லெங்டன் கூறினார். டாவன்சி ஒரு குறும்புக்காரன். மோனலிசா மற்றும் டாவன்சியின் சுய ஓவியங்களை கணினி மூலம் ஆராய்ந்ததில் இருவரின் முகத்தோற்றங்களும் சில கோணங்களில் ஒன்று போல் இருப்பது தெரிய வந்தது. அவர் என்னவோ செய்து கொள்ளட்டும். ஆனால் அவரின் மோனலிசா ஆணுமல்ல பெண்ணுமல்ல, அது ஆண் பெண் பாலுறுப்புகளை கொண்டதென நுணுக்கமாய் தெரிவிக்கின்றது. மோனலிசா அசிங்கமான தோற்றம் கொண்டதென்றா சொல்கிறேன்? இப்போது லெங்டன் சிரிக்கத் தொடங்கினார். நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம். ஆனால் டாவன்சி அவ்வோவியம் இருபாலரையும் சார்ந்ததென்று என சாட்சியம் அளித்திருக்கிறார். எகிப்திய கடவுளான ஏமானை பற்றி யாரேனும் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? பெரிய தோற்றம் கொண்ட ஆள் சொன்னான். ஆம், ஆண்களின் இனப்பெருக்க கடவுள். லெங்டன் இதை கேட்டு உறைந்து போனார். அதுபோல ஒவ்வொரு ஏமான் ஆணுரையும் பெட்டிகளின் மீது அச்சிடப்பட்டிருக்கின்றது. அந்த பெட்டியில் ஒருவன் ஆட்டுத்தலையுடன் இருக்க அதனடியில் எகிப்திய இனப்பெருக்க ஆண் கடவுள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் சிரிப்புடன் சொன்னால், லெங்டனுக்கு அந்த ஆணுரையை பற்றியெல்லாம் தெரியாது. எனினும் பால் நோய் வராமல் தடுக்கும் அத்தயாரிப்பாளரின் சின்னத்தின் மீது பெரும் உவகை கொண்டார். நல்லது நல்லது. ஏமான் என்பவர் மனித உடல் மற்றும் ஆட்டின் தலையை கொண்டவர் மற்றும் அக்கடவுளின் இடைவிடாத பாலுணர்வு சுருளானது கொம்புகளும் ஹார்ன்ஸ் நம் தற்காலிக பாலுணர்வு மிக்க ஹர்னி என்ற வார்த்தையின் தோற்றமாகும். ஐயோ, ஆமாம். ஏமானுக்கு உடன் வரும் பெண் வார்த்தை என்ன? எகிப்திய இனப்பெருக்க பெண் கடவுளின் பெயர் என்ன? இக்கேள்வியானது சில வினாடிகளுக்கு அமைதியை நிலைநாட்டியது. அதன் பெயர் ஹைசிஸ். லெங்டன் கூறியபடி பேனாவை எடுத்துக்கொண்டார். எனவே ஆண் கடவுளின் பெயர் ஏமான் மற்றும் பெண் கடவுளின் பெயர் ஐசிஸ். அதன் பிரதான பெயர் IISA என்பதாகும். சுவரில் அப்பெயர்களை எழுதிவிட்டு லெங்டன் பெண்ணுக்கு நகர்ந்தார். ஹமோன்லிசா ஏதேனும் தெரிகிறதா? ஹமோன்லிசா, மோனலிசா கடவுளே, யாரோ ஒருவன் நாக்குழறினான்.
லெங்டன் தலையாட்டினார். நண்பர்களே, மோனலிசாவின் முகம் மட்டுமே ஆண் பெண் சேர்க்கை கொண்டதல்ல. அவளின் பெயரும் ஆண் மற்றும் பெண்ணின் புனித சேர்க்கையின் முறைமாற்றி பெயராகும். இதுதான் டாவின்சியின் சின்னஞ்சிறிய ரகசியம். அதன் காரணமாகத்தான் மோனலிசா சிரிக்கின்றாள். என் தாத்தா இங்கே வந்திருக்கின்றார், சோஃபியா சொல்லிவிட்டு மண்டியிட்டு அமர்ந்தாள். மோனலிசா ஓவியமானது 10 அடி தூரத்தில் இருந்தது. அவள் கைவிளக்கை ஆடம்பர தரையின் ஓர் இடத்தில் வைத்தாள். முதலில் லெங்டனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. பிறகு அவரும் அவளின் அருகே முட்டி போட ஒரு சின்னஞ்சிறு திரவ புள்ளி ஒன்று மின்னியது. மையா! சட்டென்று அவர் கையிலிருந்த வெளிச்சம் எதை காட்டும் என உணர்ந்தார். இரத்தம்! அவரின் உணர்ச்சிகள் ஊஞ்சலாடியது. சோஃபியா சொன்னது சரிதான். ஜாக்வஸ் ஜூனியர் தான் சாகும் முன்னே மோனலிசா ஓவியம் அருகே விஜயம் செய்திருக்கிறார். காரணமில்லாமல் அவர் இங்கே வந்திருக்க மாட்டார். சோஃபியா எழுந்தபடி முணுமுணுத்தாள். அவர் இங்கே செய்தி ஏதோ விட்டு போயிருக்கிறார் என தெரிகிறது. மோனலிசா ஓவியம் அருகே நடந்து சென்று அதன் கீழே ஒளியை பாய்ச்சினாள். அவள் அவ்வொளியை தரை மீது முன்னும் பின்னும் பாய்ச்சினாள். இங்கே ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் மோனலிசா ஓவியத்தை பாதுகாத்த அக்கண்ணாடியில் ஏதோ மின்னுவதை லெங்டன் கண்டார். உடனே அவர் சோஃபியாவின் கைகளை பற்றி மெதுவாக ஓவியத்தின் மேல் ஒளியை பாய்ச்சினார். அடுத்த வினாடி இருவரும் ஸ்தம்பித்தனர். கண்ணாடியில் மோனலிசாவின் முகத்திற்கு மேலே குறுக்கே சரியாக 6 வார்த்தைகள் கருஞ்சிவப்பு நிறத்தில் மின்னின.